உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்காக ஸ்பெசிஃபிக்காக நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் குருவின் ஆளுமை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, எப்படி இருக்க போகுதுங்க? செம்மையாக இருக்க போகுது. நீங்கள் கும்பமாக இருந்தாலும் சரி, நீங்கள் மீனமாக இருந்தாலும் சரி, பை பை சொல்லிட்டு சனி போயிட்டாரு. அந்த பக்கம் ஒரு பாதத்தில் போய் சனி இப்போ தான் வீற்றிருக்கிறார். ஸோ எந்த புரட்டாதி நட்சத்திர காலம் குருவின் அனுகிரகத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு என்பது மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்க போகுது. பெரிய பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது. இந்த மாதம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய மாதமாக இருக்குது. நிறைய நல்லவையெல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டம். அப்பாடி தலைக்கு மேலே இருந்தால் ஒன்று போச்சுன்னா எப்படி இருக்குன்ற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் மேலே ராகு இருக்காருன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் குழப்ப நிலை அதிகரிக்கும். குழந்தைகள் குறித்த குழப்ப நிலை, குடும்பம் குறித்த குழப்ப நிலை, வருமானம் குறித்த குழப்ப நிலை, கொஞ்சம் பெயர் புகழுக்காக சில விஷயத்தை மேற்கொள்ள வேண்டுமே அப்படின்றதுக்காண்டி நம்ம கொஞ்சம் ஃபினான்ஷியலாக செலவு பண்ண வேண்டியிருக்கும். நிறைய வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பயமும் வரும். யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்களோ தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்க. இந்த மாதம் யாராக இருந்தாலும் சரி போட்டு வச்சுட்டு அப்புறம் வருத்தப்படாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான மாதம் இல்லை இது உங்களை பொறுத்த வரைக்கும். என்னதான் குரு பார்க்குறாரு, குரு வக்ர நிவர்த்தி நட்சத்திரநாதன் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். சூப்பர், நானே சொல்லியிருக்கேன். ராசிநாதன் போய் 2ஆம் இடத்துல அமர்ந்து அதுவும் ராஜயோகத்தில் இருக்கார். அதுவும் சூப்பர், ஓகே தான். பட் ஸ்டில் கூட இருக்கக்கூடிய பிளானட் செவ்வாயும் சரி, புதன் வக்கரமாக இருக்கும் சரி, அவ்வளவு நன்றாக இல்லை. 3ஆம் இடத்து அதிபதி தான் செவ்வாய். முயற்சியெல்லாம் பழுத்தமாக்கி கொடுப்பார் தான், நான் இல்லைன்னா சொல்ல. ஆனால் ராகுவோட பிடியில் இருக்கக்கூடிய 3ஆம் வீட்டு அதிபதி கம்யூனிகேஷனில் ஏதாவது பிரச்சனையை உண்டாக்குவார். கம்யூனிகேஷனில் டிலே பண்ண வைப்பார். சில சமயம் உங்களுடைய ராகு நல்லா இருந்தால் பிரம்மாண்ட வெற்றி. ஏன்னா ராகு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எப்போ என்ன பண்ணுவார்னே தெரியாது. ஒரு நாள் நைட்டில் கோடீஸ்வரனாகும், ஒரு நாள் நைட்டில் கீழே கொண்டு வந்து விட்டுருவார். இது எல்லாம் ராகு பண்ணக்கூடிய மாய வேலைகள் தான். உங்கள் சுயஜாதகத்தில் எப்படி இருக்குன்றதை பொறுத்து ராகு நன்றாக இருந்தால் வெற்றி மேல் வெற்றி, இல்லை என்றால் சில ஏமாற்றங்களையும் பண இழப்புகளையும் சந்திக்க வேண்டி வரலாம். நான் பயமுறுத்துறதுக்காண்டி சொல்ல, நான் இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே, புரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒன்று, பண கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் நான் 6 மாதமாக கத்திட்டு இருக்கேன் வேண்டாம் வேண்டாம். இந்த தடவை ரொம்ப தீவிரமாக சொல்கிறேன், வேண்டவே வேண்டாம். புதன் வேற வக்கர நிவர்த்தியாக எழுதியிருக்காரு. நீங்கள் ஏதாவது பணம் சேரும்னு நினச்சி எனக்குன்னு ஏதாவது சேரும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல அது வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 5ஆம் இடம் தான் சூதாட்டம், புரியுதா? அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிபதி வக்கரமாயிருக்காரு. அப்போ நீங்கள் கூட போய் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா அந்த காசு வராது. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ சொல்லுவாங்க வெள்ளி கம்மியாக இருக்குது, தங்கம் வெள்ளியை பண்ணு இதை பண்ணு. நான் போன மாதத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்கேன். அமைதியாக இருந்தீங்கன்னா தேவையில்லாத வீண் விரை. அதே மாதிரி உங்களை நம்பி கடன் கொடுக்காதீங்க, உங்களை நம்பி கடனும் வாங்காதீங்க. இந்த ஒரு 15 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுல ஒரு கிளாரிட்டியோடு இருக்கணும். பிள்ளைகள் குறித்த விஷயத்தில் இருந்த சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். கணவன் மனைவிக்கிட்ட இருந்த தேவையில்லாத கருத்து வேறுபாடு அகலும். ஸ்டாண்டர்டாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் 100 விழுக்காடு இருக்குது. நிறைய பூஜை, நிறைய புனஸ்காரம், நிறைய கோவில் குளத்தோட போகிறதுன்ற மாதிரி சில விஷயங்கள் உருவாகும். உங்களை நீங்கள் தனிமைத்துவம் படுத்தி காட்டுற மாதிரியான சில நிகழ்வுகள் நடக்கும். நட்சத்திரநாதன் ரொம்ப சூப்பராக ஸ்ட்ராங் ஆகிட்டார். ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிற காசு பணம் துட்டு மணி வர்ற மாதிரி தெரியும். நேர்மையாக சம்பிச்சிங்கன்னா கவலை இல்லை. இல்லாட்டி இந்த மாதம் வர மாதிரி தெரிஞ்சு கடைசியில் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடும். கவனம் கவனம் கவனம். இது வரைக்கும் நான் இவ்வளோ அழுத்தி சொல்லவே இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். பார்த்து நடந்துக்கோங்க. கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபாரினில் இருந்தால் இங்கே வருவீங்க, இங்கே இருந்தால் ஃபாரினில் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. வேலையில் இருந்த பிரச்சனை டக்குன்னு நிவர்த்தியாகும், இல்லை வேலையில் சின்ன பிரச்சனை வரும். அது உங்களுடைய சுயஜாதகம் தான் தீர்மானம். ஏன்னா இந்த எல்லாத்தையுமே சுயஜாதகம் தான் தீர்மானம் பண்ண போகுது. ஏன்னா ராகுவோட பிடியில் இருக்கக்கூடிய அமைப்பு கவனமாக இருக்கணும். தலைக்கு மேலே ஜென்மத்தில் சனி வேற அமர்ந்திருக்கிறார். இது உங்களுடைய சுயஜாதகத்தை தான் இந்த தடவை மையப்படுத்துமே தவிர நான் என்னதான் கோச்சாரங்கள் எப்படிலாம் போனாலும் அதற்கு ஆமான்னு கோச்சாரகரங்கள் சொல்லி எப்பயுமே கோச்சாரகங்கள் சொல்கிறதுக்கு சுயஜாதகம் ஆமா சொல்லி இந்த தடவை மட்டும் அப்படி மாறி நடக்க போகுது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைப்படக்கூடிய, விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டமாகத்தான் இந்த ஒரு மாத காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? கொஞ்சம் தேவையில்லாத டைலமா விட்டுருங்க. உங்களால் முடியும் தான் உங்ககிட்ட இந்த விஷயம் வந்திருக்கு. நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், ஒரு மாதிரி சுய பச்சாவதாரத்துக்குள்ளே போகுங்க பிள்ளைங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறேன் தெரியுமா? மார்க்கே ஒரு தேவையில்லாத தாட் எங்கேயாவது போகும். இந்த விரல் தான் புதன் விரல். தண்ணியில் வச்சு ஓம் க்ளீம் கணபதியே நமக்கு, என்னது ஓம் க்ளீம் கணபதியே நமக்கு சொல்லிவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு படிக்க உட்காருங்க. படிக்கிற பிள்ளைங்க தேவையில்லாத நெகட்டிவ் தட்டு வராது. அதே மாதிரி ஓம் தும் துர்காய நமக்கு, ஓம் தும் துர்காய நமக்கு, ஓம் தும் துர்காய நமக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. ராகுவோட பிடியிலேருந்து மென்டலி இருக்கக்கூடிய ஸ்டேட்லேருந்து வெளில படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த 2 மந்திரம் எப்பயுமே படிக்கிற பிள்ளைங்க மைண்டில் வச்சுக்கிட்டே இருங்க.
படிக்கிற பிள்ளைங்க மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் இந்த 2 மந்திரத்தை இந்த தடவை சொல்லிகிட்டே இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெருமை தரக்கூடிய அமைப்பாக மாறுவதற்கான காரணியாக அமையும். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும். லைட்டாக தேவையில்லாத வீண் பழி எட்டி பார்க்கலாம். மேலிடத்துல விட்டு கொடுத்து போகணும். வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். உங்களுக்குனே வரும், நீங்கள் எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க. சனி அப்படி தான் ஒரு ஆளை அனுப்புவார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாக்கு கொடுக்காதீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. அதனால் முடிஞ்சால் மட்டும் கொடுங்க. இல்லாட்டி இல்லை ப்ரோ எனக்கு தெரியாது ப்ரோன்ட்டு போயிடுங்க. யாரும் உங்களுக்கு நல்லவங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்களாம் இழுத்து போட்டு வேலை செஞ்சு 4 பேர் நல்லா இருக்கணும். ஏன்னா மீனத்தோட பெரிய பிரச்சனையே அதுதான். அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டயத்தெலாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது. தேவையில்லாமல் கமிட்மெண்ட் நோ. இதை மட்டும் ஃபாலோ செஞ்சீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை முன்னுக்கு வரக்கூடிய மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது. ஹெல்த் வைஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேருக்கு கண்ணாடி உடையிறது, கண்ணாடி கையில் கிழிக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வரும். பைக்கில் அடிபடாமல் போயிட்டு வாங்க. பைக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். 2 வீலர் 4 வீலர்லாம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது சர்வீஸ் விடுற மாதிரி இருந்தால் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சனி எல்லாம் ஆயில்காரகன், சர்வீஸ்காரகன் தான். அதனால் கொஞ்சம் சர்வீஸை விட்டு வாங்கி வச்சுக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைய காத்திருக்கிறது. ஓகே, பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை நிறைய பாம்பு பார்ப்பீங்க. என்ன மேம் இது வரைக்கும் யாருக்கும் சொல்ல, எங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறது? நிறைய பாம்பு பார்ப்பீங்க. பாம்பு பார்ப்பதற்கான நேரம் இருக்குது. பாம்பு பார்த்தா படையே நடுங்கும். ஆனால் பாம்பு எல்லாத்தையும் பார்த்தா நடுங்கும், அது தெரியுமா உங்களுக்கு? அப்போ இந்த தடவை உள்ளுக்குள்ளே நீ நடுங்காத, கான்ஃபிடென்ட்டாக இருக்க வேண்டிய நேரம், எதை பற்றும் கவலைப்படாத, டென்ஷன் ஆகாத, டிப்ரெஷன் ஆகாத, ஆன்சைட்டி ஆகாதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த பாம்பு பார்த்தல் என்பது உங்கள் கண்ணில் படும். ஸோ பூரட்டாதி நட்சத்திரம் பாம்பு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய தெய்வ நம்பிக்கையும் தெய்வ அனுகூலமும் பெற்றுக்கொள்ள வேண்டிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? குலதெய்வத்துடைய வழிபாடும், அதே சமயம் தெற்கு முகமாக இருக்கக்கூடிய பிள்ளையார் வழிபாடும். இல்லையா, எந்த ஒரு காரியத்துக்கு போகும்போது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு சிரத்தேங்காய் உடைச்சிட்டு சில விஷயங்களை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸாக நடப்பதற்கான வாய்ப்புகளை 100 விழுக்காடு அந்த பிள்ளையார் கொண்டு வந்து கொடுப்பார்.